என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என்னை தேற்றுகிறது. இந்த உலகத்தில் மனுஷங்களால் எவ்வளவு நம்ம தேற்றப்பட்டாலும், ஆறுதலின் வார்த்தையை கேட்டாலும், அதையெல்லாம் தாண்டி தேவனிடத்தில் ஒரு ஆறுதல் இருக்குது. 2 கொரிந்தியர் 1:3 அவரை பற்றி வேதம் சொல்லும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவன். ஆண்டவர் எந்த பிரச்சனையில் மனுஷங்களாகிய நம்ம போனாலும், எந்த இக்கட்டின் வழியா, உபத்திரத்தின் வழியா நம்ம கடந்து போனாலும், அதுக்குன்னு கர்த்தர் ஆறுதல் வைத்திருக்கிறார். அதுதான் சகலவித ஆறுதல், சகலவித ஆறுதலின் தேவன். அடுத்த வசனத்துல பவுல் அதை ருசிச்சு சொல்வார். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற இந்த ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவர் அருமையா வேதத்துல சொல்லி வைத்திருக்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த வேளையில எந்த கஷ்டம், வேதனை, பாரம், அழுகை, கண்ணீர் வழியா நீங்க கடந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஆண்டவர் அந்த வேலையில சொல்றார், நான் உனக்கு ஆறுதலின் தேவன், நான் உன்னை ஆறுதல் படுத்துகிறவர். சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிறவர். வாழ்க்கையில சிறுமையின் வழியா கடந்து போகும்போது மனுஷங்களுடைய நிந்தையான வார்த்தைகள், ஒரு தோல்வியான வார்த்தைகளை கேட்கும்போது நொறுங்கி போயிருக்கிற அந்த சூழ்நிலையில அவர் ஆறுதல் செய்கிறவர். அவர் ஆறுதலின் தேவன், அவர் ஆறுதல் தருகிறவர். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய கண்ணீரின் பாதையில் நான் ஆறுதல் செய்கிறவர், உன்னுடைய வேதனையின் பாதையில் நான் ஆறுதல் செய்கிறவர். இந்த இக்கட்டின் வழியா நீ கடந்து போகும் பொழுது நான் உனக்கு ஆறுதல் செய்கிறவர். நான் உன்னுடைய தேவன், உன்னை ஒருபோதும் கைவிடாத தேவன். மனுஷங்கள் மத்தியில் நீ படுற பாடுகள், இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கிற உபத்திரவங்கள், சோர்வுகள் எதுவாக இருந்தாலும், இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கிற எந்த விதமான சோர்வுகள், பலவீனங்கள், இதற்கு மத்தியிலும் நான் உனக்கு ஆறுதல் தந்து நடத்துவேன். உன் பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்வேன். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆறுதல், ஆண்டவருடைய அந்த சமாதானம், அந்த உள்ளத்தில் இருக்கிற விசாரங்களை எல்லாவற்றையும் மாற்றுகிற, உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு ஆறுதல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த தேவ பிரசன்னம் நமக்கு ஆறுதலை கொண்டு வருது, சந்தோஷத்தை கொண்டு வருது. ஆண்டவர் இந்த வேலையில் சொல்கிறார், நான் உனக்கு ஆறுதல் தருவேன், நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். உன் கண்ணீரோடு, வேதனையோடு, பாரத்தோடு இந்த செய்தியை நீ கேட்டுட்டு இருந்ததுனாலும் ஆண்டவர் உனக்கு சொல்கிறார், நான் உனக்கு ஆறுதலின் தேவன், உள்ளத்தில் விசாரத்தோடு இருக்கிற உனக்கு நான் ஆறுதல் செய். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு ஆறுதல் செய்கிறவராய் வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆறுதலினால் நிரப்புங்க சுவாமி. இந்த கண்ணீர் அவர்களுக்கு மாறட்டும், இந்த துக்கம் அவர்களுக்கு சந்தோஷமாய் மாறட்டும். இவர்களுடைய இந்த இருதயத்தில் இருக்கிற விசாரங்கள் மறையும்படி உம்முடைய ஆறுதல்கள் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளை கட்டி அணைத்துக் கொள்ளும். உம்முடைய கரம் அவர்களை பிடிக்கட்டும். அவர்களுடைய தலையின் மேல் உம்முடைய கரத்தை வைத்து உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். ஆவியானவருடைய ஆறுதல் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். நீரப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.